ஆண்டவர் சொல்றாரு, நானே உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. மத்தேயு 5:14 சொல்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், அவர் தான் ஒளி, நீங்கள் நான் யாரு? வெளிச்சம். நடு காட்டுல உங்களை விட்டாங்க, ஃபுல்லா இருட்டாகுது, தூரத்துல ஏதோ ஒரு ஒளி தர்ற மாதிரி, வெளிச்சம் தர்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க? எங்க வெளிச்சம் இருக்குதோ அதை நோக்கி தான் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல நீங்க வாழ்ற பகுதியில் வெளிச்சமா வச்சிருக்கிறார். உங்க மேல பிரகாசம் இருந்ததுன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை உங்களை வச்சு என்ன பண்ணுவாரு? உதிக்கிற உன் ஒளி இடத்திலே ராஜாக்கள் எப்படி வருவார்கள் சொல்லப்படுதுன்னா நடந்து வருவார்களாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பிலிப்பு கந்தாகே ராஜஸ்ரீன் மந்திரி போய் ரதத்துல போய் நிற்கிறான், பிலிப்பு நடந்து போய் நிற்கிறான். அவர் மந்திரி வந்து ரதத்துல போய் நிற்கிறாரு, பிலிப்பு நடந்து போயிருக்கான். என்ன தெரியுமா பண்ணாங்க? ரதத்தை நிறுத்தி இறங்கி வந்துட்டான். பிலிப்பு கிட்ட சொல்றான், நீங்க வந்தா நான் போறேன், நீங்க வரல நானு. ஏன்னா பிலிப்பு மேல கர்த்தர் உதிச்சிருந்தா, அவன் மேல ஒரு பிரசன்னம் இருந்தது. சதமாமேன்னு சொல்லுங்களேன். ஹலோ, நீ ஆபீஸ்ல இருந்தானே மற்றவங்களுக்கு உனக்கு ஒரு வித்தியாசத்தை நீ காட்டணும். சதமாமேன்னு சொல்லுங்க. ஆமா, மேல இருக்கிறவங்க கூட இறங்கி வந்து பேசுவாங்க, உங்ககிட்ட வந்துருவாங்க, நீ வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூப்பிடுறாங்களான்னு கேட்டா இல்ல. யோவான் சாணகன் பாருங்க, எங்கேயோ போய் ஒரு அண்ணா நகர்ல போய் மீட்டிங் போடல, ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் மீட்டிங் போடுறான். ஆர்ட் ஆஃப் சிட்டியில போய் போடல, ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போடுறான். அந்த காலத்துல எந்த வசதியுமே இல்லை. ஆனா அவனோட மீட்டிங்க்கு ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் வராங்க தேடின்னு. எப்படி? கர்த்தருடைய ஒளி அவங்ககிட்ட இருந்தது.